ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்டீர் எல்லாம் மறைந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் கண்டீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு, கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார் என்றே நீ காண்பார், என்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதித்தீர ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், ஆமென். தப்பி செல்ல வழி செய்வார், நாம் தப்பி சொல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் நாம் அறிந்து விடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறு, உங்கள் கவலைகள் எல்லாம் அறிந்து விடு. நொறுங்கண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த வெள்ளம் தாங்குகிறார். நொறுங்கண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த வெள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அமேன் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்க, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நமக்கு உண்டு, தந்திடுவார் நம் நேசர். நம் நேசர் தந்திடுவார். கலங்கிட கலங்கிடவே வேண்டாம், இடவே வேண்டாம், கலங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம். இயேசு கைவிட மாட்டான், இயேசு கைவிட மாட்டான்.
எங்கள் துக்கம் சந்தோஷம் மாறுமாமே. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அறிந்துவிட. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் 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 மாறும். எல்லாம் அறிந்துவிட. கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். நம் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், உங்கள் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் நம் வாசிக்க தெரிந்து கொண்ட பகுதி சங்கீதம் 21. கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தர்லி, அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரியதாய் இருக்கிறது, மேன்மையையும் மகத்துவத்தையும் அவருக்கு அருளினீர். அவரை நித்திய ஆசீர்வாதங்களாக்கினீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சியினால் பூரிப்பாக்குகிறேன். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். உமது கை உமது சத்துருக்களை எல்லாம் எட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அக்கினி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கழிப்ப பூமியில் அழைத்து அவர்கள் சந்ததியை மனுபுத்திரையில் எறாதபடி ஒழித்து பண்ணுவார். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. அவைகளை இலக்காக வைத்து உம்முடைய அம்புகளை நான் ஏற்றி அவர்கள் முகத்திற்கு நேரா விடுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம். நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த மாதத்துல ஆண்டவர் புதிதா யாரும் வந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு யாரும் புதுசா யாரும்? சரி, ஓகே. இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதி. 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை எடுத்து வாசிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சத்தமா சொல்லுங்க, உங்கள் துக்கம். பக்கத்துல உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, உங்க துக்கம் மாறும். சிவா, உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்க, பிரதீப் பிரதர், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். சரியா? மைக்கேல் பிரதர், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். சரியா? பிரதீப் பிரதர் என்ன பாக்குறாரு? நான் துக்கமா வரலையே பாஸ்டர், சந்தோஷமா தான் நான் ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல நம்ம எப்படிதான் வரணும்? சந்தோஷமாய், மகிழ்ச்சியா. ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரியா? இந்த வருடத்தின் பாதியில மிடில்ல வந்திருக்கிறோம். 6 மாதம் கடந்து போச்சு, மீதி 6 மாதம் இன்னும் இருக்குது. சரியா? இந்த மத்தியில வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 6 மாதமும் நம்மை அற்புதமாய் நடத்தினார். ஆமாவா இல்லையா? நம்ம போஷித்தார். கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நல்ல உணவு கொடுத்தார், நல்ல உடை கொடுத்தார், நல்ல பாதுகாப்பு கொடுத்தார், நல்ல சுகத்தை கொடுத்தார், தேசத்துல நல்ல மழையை தந்தார். அல்லேலூயா. சரியா? ஒரு சூழ்நிலையில பயங்கரமான வெயிலா இருந்தது, தாக்கு பிடிக்கவே முடியல. இந்த வருஷம் பயங்கர வெயிலா இருந்துச்சு. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே மழையை தாங்கன்னு சொல்லி. ஆண்டவர் அந்த ஒரு மாத காலங்கள் மழை வெயில் இருந்துச்சு. அதன் பிறகு இது வரைக்கும் ஆண்டவர் கிளைமேட்டை மாற்றி தந்தார். நேற்று வரைக்கும் மழை பெய்த கர்த்தர் உதவி செய்தார். ஒரு இல்லையா சொல்லலாமா? ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். கடந்த 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விட்ட விலக மாட்டார். அல்லேலூயா. அவருடைய கரம், அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஸ்தோத்திரம், ஆண்டவர் சந்தோஷத்தை தருகிற தேவன். யாருக்கு சந்தோஷம் வேணும்? யாருக்கு சந்தோஷம் வேணும்?
சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கா? துக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் என்ன வேணும்? சந்தோஷம் வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சரியா? அப்ப நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறோமா? இந்த உலகத்துல கேளுங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களா? ரொம்ப சந்தோஷமா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை காட்டுங்க. நான் எல்லாத்துலயும் நிறைவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை சொல்ல முடியுமா? இங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குனா நான் ஒரு 100 ரூபா உங்களுக்கு பரிசு தரேன். யாராவது இருக்கீங்களா? எல்லாத்துலயும் நான் சாட்டிஸ்ஃபைடா சந்தோஷமா இருக்கேன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த குறையும் இல்லை. சரியா? ஆமா, இந்தியாவுடைய மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்க, நான் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கேட்டு பாருங்க. சரியா? அப்போ இந்த உலகத்துல எல்லாருக்குமே துக்கம் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது. ஆனா அதன் நடுவுல நமக்கு ஒருவர் சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நிறைய பேரு இந்த உலகத்துல துக்கமா பிறந்து துக்கமா வாழ்ந்து கடைசியில சாகும் போதும் துக்கத்தோடு மரித்து போகிறாங்க. ஆனா அவர்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னா, கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்முடைய துக்கங்களை கர்த்தர் எப்படி மாற்றுகிறாரு? சந்தோஷமாய் மாற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்களானால், ஆண்டவரை உண்மையாய் நம்புவீர்களானால், ஆண்டவரை ஆழமாய் விசுவாசித்தீர்களானால், கர்த்தர் நம்முடைய எவ்வளவு பெரிய துக்கமா இருந்தால், எவ்வளவு பெரிய கவலைகளா இருந்தாலும், கசப்புகளா இருந்தாலும், வேதனைகளா இருந்தாலும், கர்த்தர் அவைகளை சந்தோஷமாய் மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். வர இல்லையா சொல்லலாம். சரியா? அப்ப நானும் அப்படிதான் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தர் வல்லவர், நல்லவர், அதிசயங்களை செய்கிறவர், நமக்கு ஊழியத்துக்கு வந்த எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் நானும் வந்தேன். சரியா? நானும் வந்தேன். ஆனா ஊழியத்தின் பாதையிலே நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், மேடு பள்ளங்கள், குறை நிறை எல்லாம் இருந்துச்சு. ஆனா எல்லாம் வந்த போதும் கடைசி வரைக்கும், சாகிறது வரைக்கும் ஆண்டவருக்காக நிற்கிறேன். அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்ததுனால, அப்படிங்கிற நிலைமையில கர்த்தர் நம்மை உருவாக்குனதுனால இதுவரைக்கும் ஆண்டவர் கைவிடவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய துக்கங்கள் எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார். அப்போ பாருங்க, நம்முடைய துக்கம் எங்கதான் அதிகமா பாதிக்கும்? நம்முடைய இருதயத்துலதான். சரியா? 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முந்தின 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் இவைகளை உங்களுக்கு சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தினால் நிறைந்து இருக்கிறது. சரியா? யாரு இது? யார்கிட்ட பேசுறா? யார்கிட்ட பேசுறா? யார்கிட்ட பேசுறா? இயேசு யார்கிட்ட பேசுறார்? சீசர்களிடத்துல பேசுகிறார். சீசர்கள். அப்போ ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குன தேவன். சீசர்களுக்கு முன்பதாக லிட்டரலா அற்புதத்தை செய்தார். அங்கு என்ன செய்தாங்க? அப்பமாக்கப்பட்டது, தண்ணீர் திராட்சரசமாக்கப்பட்டது, மரித்தவர் உயிரோடு எழும்பினார்கள், பார்வையற்றவர் பார்வை அடைந்தார், குஷ்டரோகிகள் குஷ்டரோகம் சுகமாக்கப்பட்டது. எல்லா அற்புதங்களையும் சீசர்கள் பார்க்கிறார்கள். அவருக்கு எந்த குறையே இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை. ஏன்னா சர்வ வல்லமுள்ள தேவனுடைய பக்கத்திலே சீசர்கள் இருக்கிறாங்க. ஆனா சில காரியங்கள் ஆண்டவர் அந்த சீசர்களை அப்படியே உருவாக்கிட்டே வரார். சீசர்களை அப்படியே உருவாக்கிட்ட கூட வச்சு அவங்களை என்ன செய்யறாரு? உருவாக்குகிறார். அப்போ சீசர்கள் இயேசுவோடு இருக்கும் பொழுது, இயேசு நடக்க போகிற சில சம்பவங்களை சொல்லும் பொழுது அவங்களுடைய இருதயம் எதனால நிரம்பிருச்சா? துக்கத்தினால நிரம்பிட்டு. சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்கிற செய்திகள், நாம் பேசுகிற வார்த்தைகள், அல்லது ஏதாவது வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில எதை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது? துக்கத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இங்கு என்ன துக்கத்தை ஆண்டவர் சொல்லுகிறான்னா, இவ்வளவு நாள் நான் இருந்தேன் உங்க கூட, உங்களை பாதுகாத்தேன், உங்களை போஷித்தேன், உங்களை வழி நடத்தினேன், நான் இப்ப உங்களை விட்டு போக போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உடனே தான் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பயங்கரமான துக்கம். நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயங்கரமான துக்கம் வந்துச்சு. ஐயோ, இவ்வளவு நாள் இயேசு நம்ம கூட இருந்தாரே, இப்ப நம்மளை விட்டு போக போறாரா, நம்மளை விட்டு விலக போறாரா அப்படின்னு சொல்லி என்ன செய்த அவங்களுக்கு ஒரு துக்கம் வந்து விட்டது. அப்ப அந்த துக்கத்தை போக்க முடியாதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும். எப்படி சந்தோஷமா மாறுச்சு? இயேசு கடந்து போன பொழுது, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். இயேசு அவர்களை விட்டு கடந்து போன பொழுது எப்படி அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிச்சு? வெரி குட். தேற்றரவாளாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு
அனுப்புவேன். ஆண்டவர் லிட்டரலா, கடவுள் ஆண்டவராகிய நமக்கு தெரியும், ஆண்டவர் கடவுள் இந்த உலகத்தினுடைய மக்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் வியாதியையும் பிரச்சனையையும் கடன் பிரச்சனையும் துன்பங்களையும் போக்கும்படியாக அதற்கு ஒரு ரெமடியை கொடுக்கும்படியாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் தோன்ற வேண்டியது கடமை. சரியா? ஏன்னா ஆதியாகமம் 3 அதிகாரத்துல அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றுவார். அவர் இந்த உலகத்திலே வந்து முழு மனிதருடைய மீட்பை கொடுக்கும்படியாய் வருவார் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தோன்றுவதற்கு 400 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசி அங்கு வாக்குத்தத்தம் சொல்லுகிறார், நமக்கு ஒரு குமாரன் பிறப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ மனுவாய் அப்படின்னா மாமிசத்துல இயேசு என்ன செய்யணும்? தோன்றணும். அவர் தோன்றினார். அவர் நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்னது? அவர் மரிக்க வேண்டியது. அவர் மரித்தார், இரத்தம் சிந்தினார், முழு உலகத்திற்கும் மீட்பை ஏற்படுத்தினார். இப்ப அவர் வந்த இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அப்ப சீசர்கள் என்ன சொன்னாங்க? வாழ்க்கை முழுசும் இயேசு கூட இருப்பான்னு. அப்ப நான் போறேன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு துக்கம் வந்துருச்சு. நான் உங்களை விட்டு விலகுறேன்னு சொன்ன உடனே துக்கம் வந்துருச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்னா, எப்பா அப்படி நினைக்காதீங்க, நான் போய் அப்படியே போறதோடு விட்டுறதில்ல. நான் போய் உங்களுக்கு ஒரு செக்கு அனுப்புவேன், நான் போய் உங்களுக்கு ஒரு பணம் அனுப்புவேன், நான் போய் உங்களுக்கு ஒரு பெரிய உதவி செய்வேன், நான் போய் ஒரு ஆளை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னது போல பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளரை நான் போய் உங்களுக்கு அனுப்புவேன்னு சொன்னார். வரலையா? சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்குள்ள யார் இருக்காங்க? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு மக்களை விட புதிய ஏற்பாட்டு விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கு கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக ஒவ்வொருவருக்குள்ளாக அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நாம தனியா இல்ல. இந்த இடத்துல நீங்க நினைக்கலாம், நான் மாம்சத்துல இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். இல்ல, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. நான் தனியா இல்ல. நீங்க நினைக்கலாம் நான் தனியா இருக்கிறேன்னு. இல்ல, யார் வந்தாலும் போனாலும், யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போறேன், ஆனா உங்களுக்கு தேற்றரவாளை அனுப்புறேன். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யுங்க? காத்துருங்க. நீங்க காத்துருங்கன்னு சொன்னாரு. சீசர்கள், அவரோடு கூட இருந்தவர்கள் 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடி இருந்தார்கள். அங்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவருடைய வல்லமையை தாங்க முடியாமல் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக அந்நிய பாஷையை பேசினதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்கள் பரிசுத்த ஆவியின் அந்நிய பாஷை பேசினதை மற்ற எல்லா ஜனங்களும் கண்டு ஆச்சரியப்படத்தக்க அளவிலே தேவன் அவர்களோடு பேசினார்னு சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் சாதாரணமான மனிதர்கள் அசாதாரணமான மனிதர்களாய் மாறினார்கள். இல்லையா? சொல்லலாமா? பேதுருவை பார்க்கும் பொழுது பயந்து நடுங்கி கொண்டு இருந்தவன், இயேசுவை மறுதலித்து போனவன், அங்கே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது அவன் எழுந்து அங்கு பிரசங்கித்த பொழுது அங்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். வரலையா? சொல்லலாமா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்க பல காரியங்களை குறித்து கவலையோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம். ஏன் எனக்கு இது நடக்குது? ஏன் இந்த சம்பவம்? எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் நம்முடைய துக்கத்தை நிறைவாய் மாற்றுகிறவர். 16ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். அப்போ இங்க ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, ஒரு தாய் பெற்றெடுக்கும், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய வேதனை என்னன்னா, இந்த உலகத்துல ஒருத்தர் நம்ம கையை வெட்டிட்டா அல்லது ஏதோ கை நம்மளை கத்தி ஏதோ வெட்டிட்டுனா நமக்கு வருகிற வலி, சரியா? அல்லது ஏதாவது ஒரு கண்ணுல ஏதாவது ஒண்ணு பண்ணு, அல்லது ஒரு தலைவலி, எல்லா வலியை காட்டிலும் அதிகமான வலி யாரு அடைகிறாங்கன்னா, எப்பொழுது ஒரு தாய் தன் குழந்தையை பெறுகிறாங்களோ அப்பதான் மிக வேதனையை அடைகிறார், வேதத்தின் உச்சத்தை அடைகிறார்கள். ஆனா அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே, அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறந்த உடனே அவங்க எவ்வளவு வேதனைகள் அடைந்தாலும் அந்த வேதனைகள் எல்லாம் ஒரு நிமிடத்துல மாறி விடுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். மாறி விடுகிறது. ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே, அல்லேலூயா, ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில
நாம பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டும் என்று கேட்கிற, ஆண்டவரே இதை செய்யும் என்று கேட்கிற பல காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். பல நாட்களாக ஜெபிக்கிறோம். பல நாட்களாக இந்த இடத்துக்காக, இந்த காரியத்துக்காக உபவாசிக்கிறோம். அந்த காரியங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது வரைக்கும் வேதனை இருக்கும். ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. அவனுடைய துக்கமெல்லாம் மறைந்து போகிறது, கண்ணீரெல்லாம் மறைந்து போகிறது, வேதனை எல்லாம் நீங்கி போகிறது. ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை, சந்தோஷத்தை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அதே போலதான் ஆண்டவர் நமக்கு பெரிய சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை தருகிறார். ஒரு நிறைவை நமக்கு தருகிறார். அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாருங்க, நம்முடைய துக்கத்தை நீக்குகிற ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருகிறவர். ஈசாக்கினுடைய துக்கம், அங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 67வது வசனம் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அங்கு ஈசாக்கு ஒரு துக்கம் அடைஞ்சு இருக்கிறான். அவருக்கு ஒரு துக்கம் வந்துச்சு. சரியா? வேதத்துல எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள் தான். சரியா? ஆனாலும் ஒரு துக்கம் வருது, ஏதோ ஒரு வேதனை வருது. அப்போ பாருங்க, ஒண்ணு இல்லாததுல நம்ம சந்தோஷமா போயிட்டு இருந்தோம்னா, ஒரு துக்கத்தின் நடுவுல ஒரு சந்தோஷம் வந்துன்னா எது பெருசு? எது பெருசு? அப்ப நம்மகிட்ட ஒண்ணுமே இல்ல, நம்ம ஆண்டவற்றை முழங்கால் போட்டு கண்ணீர் வடிச்சு ஜெபித்து பெற்றுக்கொள்ளது பெருசா, சாதாரணமா ஆண்டவர் நமக்கு தர்றது பெருசா? எது பெருசா இருக்கும்? எது பெருசா இருக்கும்? நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் தேவை, சம்பாதிக்கிறோம், ஒரு வருமானம் வருது, அது பெருசா? நமக்கு இன்னைக்கு 10,000 ரூபாய் தேவை, எந்த வழியும் இல்ல, யாரும் எனக்கு தர வேண்டியதும் இல்ல, எப்படி எனக்கு கிடைக்கவும் செய்யாது, ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தான். நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், அடுத்த நாள் கர்த்தர் 10,000 ரூபாய் தரான்னு எது 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 சந்தோஷமானது? எது சந்தோஷமானது? ஜெபம் பண்ணி ஆண்டவரே கொண்டு தரது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது. சாதாரணமா உள்ள மனிதருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். என்னன்னா, இது ஏன்னா, அப்ப நமக்கு இன்னொரு கேள்வி நீங்க வரலாம். என்ன கேள்வி? ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்களை வேதனைப்படுத்தி, எங்களை துன்பப்படுத்தி, எங்களை கஷ்டத்துல நடத்தி தான் நீங்க இதை தரணுமா? ஏன் அதை சிம்பிளா தந்துட்டு போலாம்ல? அப்படி நமக்கு ஒரு கேள்வி வரலாம். கேள்வி வரதா? வருதா? அப்படிதானே? எல்லாருக்கும் வரும். ஆண்டவரே சிம்பிளா நாங்க கேட்டவொன்னு தாங்க, அது எங்க தேவைதான் உங்களுக்கு தெரியும்ல, தந்துட வேண்டியது தானே, அதை ஏன் நாங்க முழங்கால் போட்டு கண்ணீர் வடிச்சு வேதனைப்பட்டு கேட்கணும்? அப்போ என்னன்னா, ஆண்டவர் விரும்புகிறான்னா, நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து இந்த ஆசீர்வாதம் வந்ததுங்கிறது நம்ம உணரணும். இல்லையா? சொல்லலாமா? அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் நமக்கு தரகிறத ஆண்டவர் தான் தருகிறான்னு மறந்து போய்கிடும். என்ன நினைக்கிறோன்னா, என் திறமை, என் சம்பாத்தியம், என் உழைப்புல இது நடக்குதுன்னு அப்படி நம்ம நினைச்சிடறோம். பாத்தீங்களா? அதனாலதான் ஆண்டவர் அப்படியே தரதில்ல. ஆண்டவர் என்ன செய்கிறான்னா, ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட காத்திருந்து அவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அதுக்காக நான் உழைக்க வேண்டாம்னு சொல்லல, அதுக்காக வேண்டி நான் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லல. ஆனா எல்லா காரியத்தையுமே ஆண்டவரை முன்வைத்து வருகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் நமக்கு சொல்லி அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், அது ஒரு உண்மையாகவே அது ருசி உள்ளதாக, அது ஆசீர்வாதமானதாக, அது மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதுல எந்த சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை சொல்ல போனா, ஒரு வீட்டுல ஒரு வெண்டைக்காய் செடி வைக்கிறோம், அல்லது ஒரு தக்காளி செடி வைக்கிறோம், அல்லது ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கிறோம். நம்ம ஒரு 5 ரூபாயை கொண்டு போய் ஒரு கத்திரிக்காய் 100 கிராம் வாங்கிட்டு வர்றதுக்கும், நம்ம ஒரு வீட்டுல ஒரு மண்ணை எடுத்து ஒரு செடியை வச்சு அதுல ஒரு 2 கத்திரிக்காய் வந்து அந்த கத்திரிக்காவை பறிச்சு நம்ம சமையல் வச்சோம்னா, அது சுத்த கத்திரிக்காவை கூட இருக்கட்டும், அதுல சமைச்சோம்னா அந்த சாம்பார் எப்படி உள்ளதா இருக்குங்க? எப்படி இருக்கும்? உண்மையா டேஸ்டா இருக்கும். ஏன்னா நம்ம எடுத்து ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு வருகிற ஆசீர்வாதங்கள் அது மேன்மையானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் ஆண்டவரிடத்துல நாம் கண்ணீரோடு ஜெபித்து, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் விசுவாசத்தோடு வைத்து, ஆண்டவருடைய சமூகத்துல நாம் போராடி பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதம் அது மேன்மை உள்ளதாக இருக்கிறது என்பதில். அப்ப ஈசாக்கு அங்கு பார்க்கிறான், அவன் ஒரு துக்கம். ஏனென்றால் தாய் மரித்து போகிறாள். அப்போ ஈசாக்குக்கு ஒரு பெண்ணை எடுத்து, அவங்க பெண்ணை கொண்டு வந்து அவருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்பொழுது தாய் இறந்த துக்கம் அவருக்கு என்ன செய்கிறது? மாறுகிறது. வர இல்லையா? சொல்லலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம எந்த துக்கமா இருந்தாலும் கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டா
கர்த்தருடைய சமூகம் நமக்குள்ள வந்துட்டா எப்படிப்பட்ட துக்கமானாலும் நம்மை விட்டு அவைகள் என்ன செய்கிறது? மாறி போகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தை தருகிறார். சங்கீதம் 4 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 4:7 வாசிங்க. சங்கீதம். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இங்க பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவர்களுக்கு திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகத்துல எல்லா திரளான ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஆனா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் இந்த ஆலயத்துல வந்து முழங்கால் படியிட்டு ஒரு 10 நிமிஷம் கர்த்தரை ஆராதனை பண்ணி அவரை துதிக்கிறதுல கிடைக்கிற சந்தோஷம் பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? அதுதான் இங்க சொல்லுகிறான். அவர்களுக்கு திராட்சரசமும் தியானமும் என்னது தானியங்களும் பெருகி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம் எனக்கு அதிக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல தாவீது உணர்ந்து கொண்ட காரியம் என்னன்னா, அவருடைய சமூகத்துல பாடி ஆராதிக்கிற கிடைக்கிற சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் என்பதை இங்க எழுதுகிறான். இன்னொரு வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 5 சங்கீதம் 11வது வசனம். உம்மை நம்புகிறவர்கள் யாரும் சந்தோஷித்து எல்லாரும் கம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வார்களாக? களி கூறுகள். வர அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்க, என்ன செய்வாங்க? அப்ப ஆண்டவருடைய நாமத்தை இயேசுவே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நினைக்கிறவங்க அவங்க களி கூறுவார்கள், சந்தோஷம் கிடைக்கும். அப்போ உலக மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். கிறிஸ்தவ மக்களுடைய முகத்தினுடைய சந்தோஷத்தை ஈஸியா மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று அறிந்து கொள்வார்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு கொடுக்கிற சந்தோஷம் ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. மற்றவர்களை எல்லாம் இருந்தும் கிடைக்கிற சந்தோஷத்தை காட்டலாம் ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். சங்கீதம் 19:8 வாசிங்க. சங்கீதம் 19 சங்கீதம் 8 வசனம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை என்ன செய்கிறதா இருக்கிறது? சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறது. கரங்களை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவருடைய நியாயத்துல அவருடைய நீதி நியாயங்களை நம்ம நடக்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய பாத சுவடுகள்ல நம்ம நடக்கும்போது, அவரை பின்பற்றி நடக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நமக்கு அவர் தருகிற தேவனா இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. இந்த 6 மாதம் நீங்க துக்கப்பட்டாலும் மீதி உள்ள மாதத்துல கர்த்தர் சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. அப்போ ஒரு 5 காரியம் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை நான் சொல்லி இந்த 2 அதிகாரத்துல இருந்து 5 காரியத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சரியா? அப்போ முதல்ல 16ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நீங்கள் என்னை சிநேகித்து விசுவாசிக்கிறபடினால். அல்லேலூயா. 2 காரியம் செய்யணும். ஒன்று, நாம யாரை என்ன செய்யணும்? யாரை நேசிக்கணும்? தேவனை நேசிக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நாம நேசிக்கிறோமா? பாஸ்டர், நான் நேசிச்சதுனால தானே இங்க வந்திருக்கிறேன், இல்லாட்டா நான் வந்திருக்க மாட்டேனே. அப்போ முதல்ல ஆண்டவரில் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் அன்பு கூற வேண்டும். அப்போ பாஸ்டர் பென்னிகின் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவரு காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல சொல்லுகிற வார்த்தை வெல்கம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே உம்மை நான் வரவேற்கிறேன். 2வது சொல்ற வார்த்தை ஐ லவ் யூ ஜீசஸ், நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அல்லேலூயா சொல்லலாம். நம்ம காலையில எந்திரிச்சு ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, நான் உம்மை நேசிக்கிறேன். அப்ப ஆண்டவரை நேசிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நேசம் பெருகும். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கோபம் குறையும், நம்முடைய குணம் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய நடக்கை மாறும், நம்முடைய செயல்கள் மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய எண்ணங்கள்ல மாற்றம் வரும்.
நம்ம இருக்கிற அந்த கசப்புகள், கோபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார். ஏனென்றால் அவரை நேசிக்கிற நேசம் நமக்குள்ள வந்துவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்துல எதற்காக வந்தார்? எதற்காக இயேசுக்கு கடவுள் தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஸ்தோத்திர இயேசுவை இந்த உலகத்துல எதற்காக அனுப்புனா? எதற்காக அனுப்புனா? பாவிகளை ரட்சிக்கவா? சரியா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் தந்தருளி உலகத்தில் என்ன செய்தார்? உலகத்தில் என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா உலகத்தில் உள்ள பொருட்களையா அன்பு கூர்ந்தார்? சொல்லுங்க. உலகத்தில் உள்ள பொருட்களையா அன்பு கூர்ந்தார்? உலகத்தில் உள்ள விலை மதிக்க முடியாதது என்னது? என்னது? பிளாட்டினம், வைரக்கற்கள். இப்ப ஏதோ ஒரு வைரக்கல் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரியா? அதுதான் உலகத்திலே பெரிய அளவா. பெரிய அளவுன்னா நான் இவ்வளவுதான் சைஸ், இவ்வளவு பெரிய சைஸ் தான். அதே ஒரே பீஸா கிடைச்சிருக்கு. அதுதான் விலை முடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவைகளை அல்ல, நம்மை ஆண்டவன் அன்பு கூர்ந்தார். வர இல்லையா சொல்லலாம். தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தார். தேவன். அப்போ நம்ம முதல்ல ஆண்டவரை நாம நேசிக்க வேண்டும். வர இல்லையா சொல்லலாமா? இரண்டாவது, நாம என்ன செய்ய வேண்டுமானால் அவரை என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க, அவரை நம்பணும். எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சூழ்நிலையிலும். நான் இயேசுவை நம்பாட்டா இந்த வண்டியூர்ல இருந்து நான் ஒரு வருஷத்திலே கிளம்பி நான் ஊருக்கு போயிருந்திருப்பேன். நான் என்ன செய்திருப்பேன்? ஒரு வருஷத்திலே கிளம்பி போயிருந்தேன். அப்போ அவரை நம்பிதான் இந்த இடத்துல வந்தேன். இவரை இல்லையா சொல்லலாம். எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலைகள், எவ்வளவோ சாப்பாடு இல்லாத நேரங்களும் கடந்து வந்திருக்கிறோம். நெருக்கமான சூழ்நிலைகளும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவரை விட்டு நான் ஓடி போகல. ஒரு இல்லையா சொல்லலாம். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை வருது? மைக்கேல் பேர் கேட்டாங்க. நான் டாக்ஸ் தானே கொடுத்தேன், ஏன் எனக்கு பிரச்சனை வருது? அப்படிதானே? இந்த கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வருது இல்ல? நல்ல நறுக்குன்னு கேள்வி கேட்டிருக்காப்புல மைக்கேல் வைஃப். ஆண்டவர் நல்லவர் தானே, அப்ப ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? யாரு கேட்டா? மகளா கேட்டாப்புல. ஓ அப்படியா, சரியா? அப்ப பாருங்க, நல்ல விவரமா இருக்காப்புல. ஆண்டவர் நல்லவர் தானே. பூன்னு ஊதுனா அவங்க ஒரே நிமிஷத்துல காலி ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னா இதே அதிகாரத்துல பதில் இருக்கு. இதே அதிகாரத்துல யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதே அதிகாரத்துல, எங்கேயும் போகாண்டா, அதே அதிகாரத்துல 16ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் வாசிங்க. 15ஆம் அதிகாரம். அது இல்ல, நான் எடுத்துறேன். யாரு கரெக்டா கண்டுபிடிச்சு வாசிக்கிறீங்க? சரியா? ஓகே. சரி, 20ஆம் வசனம் வாசிங்க. 20ஆம் வசனம். இல்ல, அதாவது 15ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 18. நிறுத்தி வாசிங்க. உலகம் உங்களை பகைத்தால், மைக்கேல் பிரதர், உலகம் உங்களை பகைத்தால் அது பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது என்று என்ன செய்யுங்கள்? அறியுங்கள். அப்போ உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணா, உங்கள்கிட்ட ஒருத்தர் போராடுறானா, உங்கள்கிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்றானா, அதுக்கு முன்னாடி முதல்ல நாம நினைக்க வேண்டியது என்னது? யாரு முதல்ல பகைச்சது? இயேசு கிறிஸ்துவை. இயேசு யாரு? சாதாரணமான ஒரு ஆளா? இயேசு யாரு? வானத்தையும் பூமியையும் நம்மை எல்லாரையும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ ஆண்டவரையே அது என்ன செய்திருக்கிறாங்க? உலகம் பகைத்திருக்கிறது. அடுத்து வாசிங்க. நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் சரி சேகித்திருக்கும், இராதபடியினாலும் தெரிந்து கொண்டபடியினாலும் பகைக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப இந்த உலகம் ஏன் பகைக்குதுன்னா, நம்ம யாரா இல்ல, உலகத்தானா இல்ல.
நம்ம யாரா இல்ல, உலகத்தானா இல்ல. உலகத்தானுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இல்லையா சொல்லலாமா? என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நம்மனா எப்படின்னா சுதந்திர எடுத்துக்கலாம், அப்படிதானே? ஒயிட் அண்ட் ஒயிட் கொடுத்து நகை எல்லாம் போடாம வெள்ளை கலர் செருப்பு, ஒரு பேக்கு, ஒரு கட்ட வச்ச பை, இதான் கடவுளுடைய பிள்ளை. மீதி எல்லாரும் யாரு கிடையாது. இப்படியா? இதான் வித்தியாசம்? அப்படி அல்ல, அப்படி அல்ல. உலகத்தான் என்று சொன்னால் உலகத்தானுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உலகத்தானுடைய நடை வேறு, உலகத்தானுடைய பேச்சு வேறு, உலகத்தானுடைய சிந்தனை வேறு, உலகத்தானுடைய நடக்கை வேறு, உலகத்தானுடைய செயல்பாடுகள் வேறு. வேதத்துல பாருங்க, உலகம் மாமிசம் எல்லா இடத்துலயுமே ரெண்டு ரெண்டா வந்துகிட்டே இருக்கும். உலகம் மாமிசம், உலகம் மாமிசம், உலகம் மாமிசம். உலகம்னா உலகத்தினுடைய காரியங்கள், இன்றொன்று மாமிசத்திற்குரிய காரியங்கள், இன்றொன்று ஆவிக்குரிய காரியங்கள், இன்று மாமிசத்திற்குரிய காரியங்கள், இப்படின்னு சொல்லி அப்படி ரெட்ட ரெட்டாவே வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப எப்படின்னா, உலகத்திற்கு ஏற்றபடி நம்ம பேசாம, உலகத்திற்கு ஏற்றபடி நம்ம நடக்காம, உலகத்திற்கு ஏற்றபடி நம்ம செயல்படாம, உலகத்திற்குரியவர்களாய் இராமல் ஆவிக்குரியவர்களாய், கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். அப்ப நம்ம யாரா இருக்கணுங்க? யாரா இருக்கணும்? ஆவிக்குரியவர்களாய். ஆவிக்குரியவர்களால் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லலாம். யாரால் நடத்தப்பட வேண்டும்? நம்ம எண்ணம் சொல்றது மாதிரி நம்ம வாழ்க்கை இல்ல, நம்ம கை சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்ல, நம்ம சிந்தனை சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை இல்ல. இப்ப பாருங்க, ஒரு எதிர்ப்பு வந்த போது அப்படியே சிந்தனை சொல்லுது, அவருக்கு என்ன செய்யும்? ஒரே போடா போட்டு ஒரு அடிய கொடுத்துருவோம். இதுதான் நம்ம மாமிசம் சொல்லும், நம்முடைய சிந்தனை சொல்லும். ஆனா நாம் ஆவிக்குரியவர்கள். வேதம் என்ன சொல்லுது? அவன் அடிச்சான்னா நீ என்ன செய்? வாங்கிக்கோ. அவன் பேசுனான்னு நீ என்ன செய்? பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. உங்களை திட்டுனாங்கன்னா, ஏன்னா நம்மளை திட்டுறதுக்கு முன்னாடி அவங்க யாரை திட்டி இருக்காங்க? கடவுளை திட்டிருக்க. அதனால சொல்றான், அந்த வசனம் சொல்லுது, அதனால என்னன்னா நீங்க என்ன செய்யாதீங்கன்னா, உங்களை பேசுறாங்கன்னா அது உங்களை பேசல, அது யார பேசுறாங்க? ஆண்டவரை. ஒருத்தர் உங்களை பேசுறாங்கன்னு வைங்களேன், உங்களை திட்டுறாங்கன்னு வைங்களேன், நீங்க ஒருவேளை நியாயமா நடந்து ஒருத்தர் உங்களை திட்டுறாங்கன்னு வைங்களேன், அது உங்களை திட்டல, உங்களை கனவீனப்படுத்தல, உங்களை மரியாதை இல்லாம நடத்தல, உங்களை அவமதிக்கல, அது ஆண்டவர் அவமதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஒருத்தர் அவமதிச்சாச்சுன்னா அவர் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? எதை சொல்கிறது? உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுகிற. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்ப யாராவது உங்களை ஆண்டவருடைய பிள்ளை, ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பாரானால், உங்களை ஒருத்தன் தொடுறான்னா அவன் உங்களை தொடலைங்க, ஆண்டவரை தொடுறான். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய கண்வெளியை ஒருத்தன் தொட்டா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? நிச்சயமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆனால் இந்த பாடுகள், வேதனைகள், இவைகள் எல்லாம் நாம் சகித்தோமானால் கர்த்தர் ஒரு நாள் வரும், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப நாம செய்ய வேண்டியது, முதல்ல நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அங்க பாருங்க 23வது வசனம், என்னை பகைக்கிறவன் என் பிதாவை பகைக்கிறான். அல்லேலூயா. அப்ப நம்மள்ட்ட ஒருத்தர் சண்டை போடுறான், பகைக்கிறான்னு, என்ன பகைக்கல, நான் சாதாரண மனுஷன்தான், நம்ம எல்லாரும் சாதாரண மனுஷன்தான். நம்மள்ட்ட ஒருத்தர் பகைக்கிறார்கள் என்றால் அது நம்மளை பகைக்கல, அது யார பகைக்கிறாங்க? கடவுளை பகைக்கிறாங்க, பிதாவை பகைக்கிறாங்க. அப்படிங்கிறது நமக்கு அங்க ஆண்டவர் தெளிவாய் நமக்கு அங்க சொல்லுகிறார். இன்னும் நிறைய காரியங்கள், அந்த விளக்கங்கள் இருக்கு, இதெல்லாம் விளக்கிட்டு இருந்தா நமக்கு டைம் இல்லை. அடுத்த காரியங்களுக்கு நான் போகிறேன். அப்போ முதல் காரியம், நாம் அவரிலே அன்பு கூற வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரிலே விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னேன். மூன்றாவது காரியம் நாம் செய்ய வேண்டியது 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. என்னில் நிலைத்திருங்க, நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்ப நமக்கு உங்க துக்கம் சந்தோஷமா மாறதுக்கு வழிதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். முதல்ல என்ன செய்யணும்? அவர்ல அன்பு கூறணும். இரண்டாவது அவரை விசுவாசிக்கணும். மூணாவது நிலைத்திருங்க. அல்லேலூயா. யாருல நிலைத்திருங்க? கர்த்தர்ல. ஜெபத்துல நிலைத்திருங்க, வேத வாசிப்புல நிலைத்திருங்க, சபை கூடி வருதுல நிலைத்திருங்க, இந்த பந்தியில நிலைத்திருங்க, அந்நிய பாசையில நிலைத்திருங்க, ஆண்டவருக்கு கொடுக்கறதுல நிலைத்திருங்க, அப்படியே சத்தியத்துல நிலைத்திருங்க, சாட்சியா வாழ்வதுல நிலைத்திருங்க. அப்ப கர்த்தரில நிலைத்திருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்ற, நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாப்போம். அப்ப என்ன எக்ஸாம்பிள் சொல்றார்? என்னில நிலைத்திருங்க. அப்ப அதுக்கு செடியையும் கொடியையும் சொல்றார்.
செடியும் கொடியும் சொல்றேன், அப்படிதானே? செடி கொடி. ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு வெத்தலை கொடி இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அந்த கொடி அழகா நல்ல படர்ந்து பெருசா இருந்துச்சு. ஒரு நாள்ல எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. என்னடான்னு போய் கிட்ட போய் பாக்குறேன், ஒரு பெருச்சாளி ஒரு கத்திரி மாதிரி டக்குன்னு அந்த வேர்னுடைய பக்கத்துல இருக்கிற கிளைய என்ன செய்திருச்சு, வெட்டிருச்சு. ஒரே ஒரு வெட்டு தான். மொத்த பெரிய அப்படியே படர்ந்து இருக்கிற செடி என்ன ஆயிடுச்சு, காஞ்சி போச்சு, காஞ்சி போச்சு, காஞ்சி போச்சு. அப்ப பாருங்க, ஏன் அது அந்த வேரில செடியில என்ன செய்யல, நிலைத்திருக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப நாம யார்ல கனெக்ட் ஆயிருக்கணும், யார்ல நிலைத்திருக்கணும்? இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவரில் நிலைத்திருக்க வேணும். ஒரு பெரிய ஃபோக்கஸ் லைட், இது வந்து 50 வாட்ஸ் லைட், இதை போட்டவனா நல்ல வெளிச்சமா இருக்குது. ஒரு சின்ன கனெக்ஷன்ல ஒரே ஒரு கட்டு இருந்ததுன்னா அந்த லைட் என்ன செய்யாது, எரியாது. நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. நம்ம நினைப்போம் கனெக்ஷன் எல்லாம் கரெக்டா தானே இருக்கு, நம்ம கரெக்டா தானே போறோம், கரெக்டா தானே வந்துட்டு இருக்கோம், கரெக்டா தானே செய்யறோம், எல்லாமே கரெக்டா தானே போயிட்டு இருக்கு. ஏன் வெளிச்சம் இல்ல, ஏன் வெளிச்சம் இல்ல, ஏன் வருமானம் இல்ல, ஏன் நஷ்டம், ஏன் தோல்வி, எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் துக்கம், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா முதல்ல திரும்பி பார்க்க வேண்டும், எங்க கட்டா இருக்கு, எங்க கட்டா இருக்கு. அப்ப நாம கர்த்தரிலே நிலைத்திருக்கும் பொழுது, அல்லேலூயா, ஒருவன் தேவனில் நிலைத்திருந்தால், கொடியானது ஸ்தோத்திரம் செடியிலே நிலைத்திருந்தால் அது என்ன செய்யுமா, மிகுந்த மிகுந்த கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர்ல நாம மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டுமானால் ஆண்டவரினை நிலைத்திருக்க வேண்டும். அடுத்தது 15ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இருந்தபடினால் ஆமென். எப்படி இருக்கணுமா, சாட்சிகளா இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சாட்சிகளா இருப்பீர்கள். ஒவ்வொரு வாரமும் நான் சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் நம்ம சாட்சி சொல்லணும். அப்படி ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்ல போனா எத்தனையோ சாட்சியை நம்ம சொல்ல முடியும். அத்தனை காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அடுத்தது 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. கேட்கவில்லை, கேளுங்கள். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது என்ன செய்யணுமா, நம்ம என்ன செய்யணுமா, கேட்கணும். ஒருவேளை இந்த 6 மாசம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கலன்னா, சரியா, இந்த மாதத்தின் ஆரம்பத்துல ஆண்டவரே இதை எனக்கு கொடுங்கன்னு கேளுங்க, சந்தோஷமா கேளுங்க. அவர் நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஒருவேளை நான் 6 மாசம் கேட்டுட்டு தானே இருக்கேன், ஆண்டவரே ஏன் தரல, அப்படி ஒரு கேள்வியும் வரலாம். அப்போ இந்த மற்ற காரியங்களை யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசம் இருக்குதா, சாட்சி இருக்குதா, அவரை சார்ந்து இருக்கிறோமா, அவர்ல நிலைத்து இருக்கிறோமா? அடுத்தது முதல் வார்த்தை, அவர்ல அன்பு கூறுகிறோமா, அன்பு கூறுகிறோமா? அப்போ முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா, சரியா, நமக்கு பொருட்களை தந்து நம்ம நன்மையா அவரை துதிக்கிறதை காட்டலாம். ஆண்டவரை நீங்க எனக்கு தந்தாலும் தரவாட்டாலும் பரவாயில்ல, நான் உம்மை நேசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நேசம் அதிகம் வரைக்கும். அப்ப நேசிக்கிறதுனா எப்படி, ஆண்டவரை நேசிக்கிறதுனா டெய்லி ஐ லவ் யூ ஜீசஸ்னு சொல்லி 1000 முறை சொல்றதா, அல்லது நோட்டை போட்டு எழுதுகிறதா? இல்ல, அவருடைய சமூகத்துல இருக்கிறது, அவருடைய வேதத்தை வாசிக்கிறது, அவருக்காக செயல்பட ஆரம்பிக்கிறது. இதுதான் அவருடைய அன்பு. அப்ப ஆண்டவருடைய அன்பிலே பெருக பெருக அவர் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். நாம் அவருடைய குரலை கேட்க முடியும். அடுத்த ஒரு காரியம், ஸ்தோத்திரம், 6வது காரியம், 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், இருக்கும் வரார், நான் போவேனே ஆகில். ஆமென். அப்ப பாருங்க, ஆண்டவர் நான் முதல்ல அந்த விளக்கம் சொல்லிட்டேன். அடுத்தது என்னன்னா, நான் உங்களுக்கு போய் ஒரு தேற்றரவாளரை அனுப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெறல? சபையில பரிசுத்தாவின் கை தூக்கெல்லாம் சொல்லல, சரியா? பரிசுத்தாவிய அபிஷேகத்தை பெறலையோ, நீங்க முதல்ல செய்ய வேண்டிய காரியம், உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும்னு பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றதனுடைய அடையாளம் தான் நன்னிய பாசை. அல்லேலூயா.
யார் பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறாங்களோ ஆண்டவர் அந்நிய பாஷைகளை நமக்கு தருகிறார். அப்ப பரிசுத்தாவினா ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படியெல்லாம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, நம்முடைய பாவங்களை ஆண்டவருக்கு அறிக்கையிடணும். ரெண்டாவது, ஒரு வாஞ்ச, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஆண்டவரை ஒரு விருப்பம் வேணும். அவ்வளவுதான். ஏசப்பா நீங்க எனக்குள்ள வரணும், தங்கணும், எனக்கு அந்த விருப்பம் இருக்கு, என்ன தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்புவார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் நம்ம மாமிசத்துல இருந்து நம்ம விலக செய்யும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்துல இல்லாட்டா நம்ம தொடர்ந்து மாமிசத்தின் கிரியைகளை நிறைவேற்றி கொண்டு இருப்போம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா நம்ம அந்த மாமிசத்தின் கிரியையில நம்ம கால் எடுத்து வைக்கும் போதே அவர் உணர்த்துவார், ஏய் நீ எங்க போற, ராங்கா போற, இதை செய்யாத, இது மாமிசம் உலகத்தான் செய்யக்கூடிய காரியம், இது உன்னுடைய காரியம் அல்ல, இது நான் விரும்புகிற காரியம் அல்ல, நீ இதை செய்யாத அப்படின்னு தெளிவாய் ஆண்டவர் உணர்த்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேக மக்களுக்கு, ஈவன் விசுவாசிகளுக்கு கூட எது உலகம், எது மாமிச காரியம், எது ஆவிக்குரிய காரியம்னு தெரியல, எது காரியம் தெரியல. இதெல்லாம் நான் செய்தா என்ன தப்புன்னு கேக்குறாங்க, இப்படி நடந்தா என்ன தப்பு, இப்படி செயல்பட்டா என்ன தப்பு, இப்படி பேசினா என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு நம்ம விளக்கி சொன்னா அது கோபமா தான் மாறுதே தவிர பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தா அவர் தெளிவாய் விளக்கி சொல்லுவார். அல்லேலூயா. தெளிவாய் புரிய வைப்பார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக. அப்ப இது என்ன காலம்? பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற காலம், பரிசுத்த ஆவியானவரால் ஸ்தோத்திரம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காலம், ஒரு எழுப்புதலின் காலம் இந்த காலம். அப்ப இந்த காலத்துல பரிசுத்த ஆவியானவன் வல்லமை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாவிட்டா, பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவரை பொல்லாதவளாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பிதாவாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கேட்பதை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியை கேட்டா அவர் தராது இருப்பாரா? அல்லேலூயா. முதல்ல எந்த ஒரு உலக காரியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க பரிசுத்த ஆவியை பெறாமல் இருந்தால் முதல்ல பரிசுத்த ஆவியை கேளுங்க. கர்த்தர் உங்களை எல்லாவித நன்மையினால் நிரப்புவார். வரலையா சொல்லலாம். இதுதான் ஆவிக்குரிய ரகசியம், இதுதான் ஆவிக்குரிய ரகசியம், ஆவிக்குரிய காரியங்கள் இதுதான். கடைசியா ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. 16ஆம் அதிகாரம் 33. சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்ன உண்டுங்க? என்ன உண்டு? உண்டு. சில திருச்சபைகள் உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, எல்லாம் ஆசீர்வாதம் தான், இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்பாதீங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு. அப்படின்னா உபத்திரம்னா எப்படி வரும்? நமக்கு உபத்திரம் எப்படி உபத்திரம் வரும் சொல்லுங்க? எப்படி உபத்திரம் வரும்? ஒரு கருப்பு பிசாசு நல்ல கருப்பா ட்ரெஸ் போட்டுட்டு பல்லு வந்து இவ்வளவு நீளமா வச்சு 2 கொம்பு அப்படியே வச்சு, ஏய் நான் இயேசு உன்னை அனுப்பி இருக்கிறாரு உன்ட்ட உபத்திரப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி தலையை பிடிச்சி இப்படியே உபத்திரப்படுத்துமா? நம்ம அப்படியே உபத்திரம் வரும்? ஒன்னும் இல்லைங்க, நம்ம கூட இருக்கவங்க மூலம் தான் உபத்திரம் வரும், மனுஷன் மூலம் தான். அந்த உபத்திரவுக்கு நீங்க தாங்காம ஓடி போனீங்கன்னா எங்க ஓடி போக முடியும்? நம்ம எங்க ஓடி போறோம்? எங்க ஓடி போக முடியும்? அப்போ உபத்திரவம் உங்களுக்கு உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பிரச்சனை உண்டு. அதை விட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா எங்க ஓடுவோம்? போற இடத்துலயும் உபத்திரம் வரும். வராதுன்னு நினைக்கிறீங்களா? வராதுன்னு நினைக்கிறீங்களா? இங்க இருந்து ஒரு இடத்துக்கு போங்க, அங்க உபத்திரம் வராதா? அங்க வேற விதமா வரும், இங்க வேற விதமா வரும். அப்ப அங்க போன பிறகுதான் தெரியும், ஐயோ இது பரவாயில்லையா, அதே எவ்வளவோ நல்லதா இருந்துச்சு, இவ்வளவு உபத்திரம் வருமா? அப்ப உபத்திரவத்தை சகிக்கிற மனுஷன் நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. ஒரு இல்லையா சொல்லலாம். உபத்திரம் உங்களை சகிக்கணும், உபத்திரம் உங்களை சகிக்கணும். சரியா? ஆண்டவர் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் ஏற்கனவே தந்துட்டார். இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன், இன்னைக்கு நான் வச்சு பிரசங்கம் பண்ணல. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது. அல்லேலூயா. அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் ஆண்டவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா.
நம்மோடு கூட பேசுகிற தேவன். 6 மாதங்களை கடந்து போயிட்டோம், மீதி 6 மாதத்துல இருக்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எவ்வளவு துக்கத்துல நீங்க வந்திருந்தாலும், எவ்வளவு பெரிய மலை போல பிரச்சனை இருந்தாலும், அதை நீங்க தூக்கி சுமக்காதீங்க, ஆண்டவர் பாதத்துல வைங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில இருக்கிறேன், கவலைப்படாதீங்க. இவ்வளவு சூழ்நிலை எதிர்காலம் நான் இப்படி ஆயிருவேனா, ஒன்னும் ஆகாதுங்க, ஒன்னும் ஆகாது. கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடிவு உண்டாகும். அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் உண்டாகும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு மரித்து உயிரோடி போயிட்டு அவர் பரலோகத்துக்கு போயிட்டாரு. இப்போ ஏசு என் கூட இல்ல நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் போய் ஒரு தேற்றரவாளர். அப்ப அதுதான் இப்பதான் திரும்ப வரேன் அந்த ஆரம்பத்துல இருந்து திரும்ப வரேன். சீசர்கள் இப்ப ஏன் கலங்குனாங்க, அவங்களுடைய இருதயம் ஏன் சோர்ந்து போச்சு அப்படின்னா இதுதான் நடந்துச்சு. நான் போறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள் நம்ம வேலைக்கு போகல, ஓசியில நமக்கு சாப்பாடு கிடைச்சு, ட்ரெஸ் கிடைச்சு, எல்லாம் கிடைச்சது, எல்லாம் நல்லா இருந்துச்சு. இப்ப இவர் போயிட்டாருன்னா நமக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? இனி பிசினஸுக்கும் போக முடியாது. காரணம் என்ன? தொழிலெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், வலையெல்லாம் போட்டுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தோம். ஏய், பேதுருலாம் என்ன செய்வாரு, நல்ல ஒரு மிடுக்கான ஆளு. ஏய், இனி நான் அந்த கடல்ல கால் வைக்க மாட்டேன்டா அப்படின்னு தான் போயிருப்பாரு. அப்படித்தானே? இந்த கடல்ல நான் கால் வைக்க மாட்டேன், இந்த உலகமே எனக்கு வேண்டாம்டா, ஏசு எனக்கு போதும்டா அப்படின்னு ஒரு 10 அவரோட மீன் பிடிக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு வந்திருப்பாரு. இப்ப திரும்ப போய் மீன் பிடிக்கிறதுக்கு போய் நின்னான்னா அவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க? எப்ப மீண்டும் வேலைக்கு வந்துட்டியா? அதானடா நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த இயேசுவை நம்பி போவாதன்னு சொன்னா நீ கேட்டியா? இப்போ போயிட்ட, இப்போ என்ன செய்யறாரு? நீ திரும்ப இங்கதானே வந்த. அப்ப அதுதான் உங்க அந்த சீசர்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமாயிட்டு. இவர் போயிட்டாருன்னா என்ன நடக்கும்? அப்ப ஆண்டவர் யாரை நட்டத்துல விடக்கூடியவர் அல்ல, அவரை நம்பி வந்துட்டாங்கல்ல 12 சீசர்கள். ஆண்டவர் சொன்னார், விலை மதிக்க முடியாத பரிசுத்த ஆவியாகிய கடவுளை உங்களுக்குள்ள நான் அனுப்புகிறேன். அல்லேலூயா. அப்ப விலை மதிக்க முடியாத பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மளோடு அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். மனிதனுடைய சத்தம்னு கேட்டீங்கன்னா மனிதனுடைய சத்தம் தான். கடவுளுடைய வார்த்தைன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளாக கிரியை நடப்பிக்கும், அது உங்களுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வரும், உங்களுக்குள்ளாக வேதனைகளை மாற்றும், உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை ஆறுதலை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. வருகிற நாட்களிலே பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. கண்களை மூடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வசனம், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 35:10 வாசிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அவர்களை விட்டு ஓடி போகும். வரலையா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சஞ்சலமும் தவிப்பும் அவங்களை விட்டு ஓடி போகும். நீங்க திரும்ப இதே ஆலயத்துல பாடி ஆடி மகிழ்ந்து சந்தோஷத்தோடு இந்த ஆலயத்துல திரும்பும்படியாய் கர்த்தர் நீங்கள் போகிற இடத்துல உங்க குடும்பத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா. எங்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுற நல்ல வார்த்தைகளுக்காக கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே ஏசப்பா, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும்னு இந்த மாதத்துல நீங்க கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா, ஆமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் துக்கத்தை நீ சந்தோஷமா மாற்ற போகிறீர். எங்கள் துக்கம் கவலைகள் எல்லாம் சந்தோஷமா மாற போகிறது. இயேசுவே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, துதிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 7 காரியம் இடத்துல இருக்கணும். நாம நேசிக்கணும்ப்பா, அதிகமா நம்மளை நேசிக்கணும். ஆண்டவரே, பிதாவுடைய சித்தத்தை நான் செய்யணும். ஆண்டவரே, உம்மை நாங்க விசுவாசிக்கணும். ஆண்டவரே, இயேசுவில நாங்க நிலைத்திருக்கணும். ஆண்டவரே, உலகத்துல அல்லப்பா, இயேசுவில நாங்க நிலைத்திருக்கணும். ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும். நீங்களை எங்களை தெரிந்தெடுத்துட்டீங்க. நாங்க இதே இடத்துல நின்று சாட்சியா ஆண்டவர் எங்களை உயர்த்தி காண்பிக்கத
மற்றவர்கள் கண்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல உம்முடைய நாமத்தினால நாங்க கேட்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையும் நாங்க திடனா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணே எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கரம் தட்டி பாடுங்க. எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. சொல்லுங்க. கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு ஆமென் சொல்லுங்க. சந்தோஷமாய் பாடுங்க. ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல இசைவார். தாங்கிடும் ஆமென், தப்பி செல்ல இசைவார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஆமென், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டான். ஆமென், விட மாட்டான். இயேசு கைவிட மாட்டான். நம் இயேசு கைவிட மாட்டான். நம் இயேசு கைவிட மாட்டான். ஏவப்படுகிற ஒரு